அன்பின் மனமாக பெருமை பாடலாம். உயிர் மண்ணில் ஆரம்பம் பெண்ணில் ஆரம்பம் உணர்ந்தாலே ஆனந்தம் பரமானந்தம். புது பாதை காணவா புது நீதி கேட்கவா அழகான வாழ்விலே அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம். பல நிறமது மண்ணிலும் உண்டு பல குணமது பெண்ணிலும் உண்டு. அதில் விளைவது ஆயிரமாகும் உயர்வு தாழ்வு காணாதே. பல வகை ஸ்வரம் பாடலாய் மாறும் பல வகை கலை ஆனந்தம் கூறும் பல வகை மலர் மாலையாய் மாறும். குறைத்து மதிப்பு போடாதே. அலை பொங்கினால் நிலம் தாங்குமா புயல் சீறினால் மரம் தாங்குமா பெண் பொங்கினால் புவி தாங்குமா பெண் இன்றே உயிர் தோன்றுமா. தெய்வீகம் பெண்மையே அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம். டாக்டர் என்னாச்சு? உடனே ஐசி வார்டில் அட்மிட் பண்ணணும். கொஞ்சம் சீக்கிரமா ஏற்பாடு பண்ணு. ஓகே. என்னாச்சு டாக்டர்? ஒரு நிமிஷம் என் ரூமுக்கு வாங்க. சரி இதோ வந்துடுறேன். உட்காருமா. டாக்டர் என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்ன ப்ராப்ளம்? ரொம்ப சீரியஸா இருக்குமா. குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. சுவாச குழாயில அடைப்பு ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கேன் பண்ணி பார்த்தாதான் என்ன ஏதுன்னு சொல்ல முடியும். டாக்டர் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. குழந்தை எப்படியாவது காப்பாத்திடுங்க ப்ளீஸ். என்னால முடிஞ்சதை செய்யறமா. குழந்தைய ஐசி வார்டில் அட்மிட் பண்ணிருக்கேன். ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் ஆபரேஷன் பண்ணணுமா வேண்டாமான்னு சொல்ல முடியும். ஆபரேஷன் பண்ண செலவு கொஞ்சம் கூட ஆகும். பரவாயில்ல டாக்டர். எவ்வளவு ஆகும்னு மட்டும் சொன்னீங்கன்னா. இப்போதைக்கு 20,000 ரூபாய் கவுண்டர்ல கட்டிடுங்க. மத்தத அப்புறம் பாத்துக்கலாம். சரி டாக்டர் நான் ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். ஓகேம்மா. லக்ஷ்மி லலிதா என் குழந்தைய உள்ள கொண்டு போயிருக்காங்கம்மா. ஏய் எனக்கு லக்ஷ்மி என்னது? ஏன் அழுதுட்டு இருக்க? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. கவலைப்படாத. என் குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோ பயமா இருக்குதுமா. ஏய் என்ன நீ பைத்திய மாதிரி? பயப்படாத, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. இல்லம்மா, கட்டின புருஷன் என்ன பார்க்க வரல. என் குழந்தை
என்ன லக்ஷ்மி இது? இந்த மாதிரி நேரத்துல தான் நீ தைரியமா இருக்கணும். நான் இருக்கேன், அழாத. குழந்தைக்கு ஒண்ணும் ஆகாதுமா. என் குழந்தைக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? கண்டிப்பா ஒண்ணும் ஆகாது. ஆகாதுல்ல? எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டியா? எல்லாம் பேக் பண்ணிட்டேன். ஸ்வெட்டர்லாம் எடுத்து வச்சியா? பொண்ணுக்கு 4 வச்சிருக்கேன். 4 ஸ்வெட்டரா? எதுக்கு? ரொம்ப குளிரும்ல, அதான் வச்சிருக்கேன். உனக்கு குளிருங்கிறதுக்கு 4 ஸ்வெட்டர் எடுத்து வச்சிருக்கா? ஏன் 4 பெட்ஷீட் எடுத்து வைக்க வேண்டியதானே? அது வச்சிருக்கேங்க. ஐயோ, நீங்க இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா ட்ரெயின் கிளம்பிடும். இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. கிளம்புங்க. சரி சரி வா. ஒரு நிமிஷம், நான் போய் சாமி கூப்பிட்டு வந்துடுறேன். இத பாரு, நான் திரும்பி வரும்போது எனக்கு ஒரு நல்ல நியூஸா சொல்றேன். ஓகே? இப்போ வரைக்கும் சந்திரா உன்னை பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை. அவங்களுக்கு குடும்பத்தில் உள்ள பிரச்சனை காரணமா இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம்னு நினைக்கிறாங்க. ஆனா நிச்சயமா சொல்லண்டா, அவங்க மனசுல நீ இருக்க. எல்லாமே உன் கையில தான்டா இருக்கு. நான் எப்படி இந்த 1 வீக் இங்க இருக்க மாட்டேன். வேணும்னா இன்னும் 1 வீக் லேட்டா வரேன். போலாமாங்க? போலாம். இங்க பாரு, இந்த 1 வீக் இருக்கேன். உடம்பு பார்த்துக்கோ. அப்புறம் நான் சொன்ன விஷயத்தையும் நல்லா யோசிச்சு பாரு. ஓகே? ஓகே. பாய். ஆல் தி பெஸ்ட். ஓகேடா. பாய். என்னப்பா டைனிங் டேபிள் முன்னாடி வந்துட்டு ஏதோ கோர்ட்டில் நிற்கிற மாதிரி நிற்கிறீங்க? என்ன விஷயம்? டேய், காலையில் உன் பொண்டாட்டியை பார்க்க லலிதா ஆஸ்பத்திரிக்கு போனாலே, அவள் இன்னும் வரல. என்ன ஏதுன்னு விசாரிச்சியா? இல்லை நீயாவது போய் பார்த்தியா? நான் எங்கேயும் போகலப்பா, யாரையும் பார்க்கல, பார்க்கவும் விருப்பம் இல்லை. லலிதா என் விஷயத்துல தலையிடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதான். ஆமாங்க, லலிதா இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. இப்படியே விட்டா நாளைக்கு பிரச்சனை பெருசாயிடும். ஆமாப்பா, அம்மா சொல்றது சரிதான். லலிதாவால தான் இந்த வீட்டுல ஏகப்பட்ட பிரச்சனை. ஆமாப்பா, அதான் அம்மா கூட லலிதாவை கண்டிக்கிறதுக்காக அவ அம்மா அப்பா இங்க வரவழைச்சிருந்தாங்க. அன்னைக்கே நீங்க அம்மாவை பேச விடல. அன்னைக்கு நீங்க அவளை கண்டிச்சிருந்தா பிரச்சனை இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்குமா? டேய், லலிதா எப்போ நம்ம வீட்டு மருமகள் ஆயிட்டாளோ அதுக்கப்புறமா அவளுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் எந்தவித கனெக்ஷனும் இல்லை. அவள் பேரில் ஏதாவது தப்பு இருந்தா கூட நாம தான் அவளை திருத்தணும், இல்லை நாமே திருத்திக்கணும். அவங்க அப்பா அம்மாவுக்கு எந்த செய்தியும் போகக்கூடாது. அப்படி போச்சுன்னா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? என்னப்பா நீங்க திடீர்னு அவளுக்கு போய் சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? அவளுக்கு சப்போர்ட் பண்ணாம வேற யாருக்கு சப்போர்ட் பண்ண சொல்ற? டேய், அட்மிட் ஆயிருக்கிறது உன் குழந்தையும் உன் பொண்டாட்டியும். நீ போய் பார்க்கல, ஆனா லலிதா போய் பார்த்துருக்கிறா. ஆம்பளை தாண்டா எல்லா விஷயத்திலும் முன்னால போய் நிக்கணும், பொம்பளை பின்னால நிக்கணும். இந்த வீட்டுல தலைகீழ். அவ முன்னாடி போய் நின்று இருக்கிறா, நீங்க மூக்க சிந்திக்கிட்டு என் பின்னாடி நின்றுட்டு இருக்கிறீங்க. முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் உன் பொண்டாட்டியும் புள்ளையும் பாரு, அதுக்கப்புறமா லலிதாவை கண்டிக்கிறத பத்தி நான் யோசிக்கிறேன். என்னப்பா சொல்றீங்க? நான் போய் பார்க்கணுமா? நீங்க எப்போ எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு புரியவே இல்லப்பா. நான் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு மாதிரி பேசினாலும் அதுக்கு அர்த்தம் இருக்கும், உள்ளூர அர்த்தம் இருக்கும். நீயும் ஒரு குடும்ப தலைவன் ஆயிட்ட, இனிமே நீ தாண்டா முடிவெடுக்கணும். நான் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருந்தா எப்படி? இப்போ என்னதான் பண்ண சொல்றீங்க? நேரா ஆஸ்பத்திரிக்கு போ, உன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அங்க இருக்கிறாங்க, போய் பாரு போ. பசங்க பிரச்சனையே பெரிய தொல்லையா போச்சு. ஏதோ நீ அனுசரணையா போக நானும் குடும்பம் நடத்திட்டு இருக்கிறேன். இவங்க கொடுக்கிற தலைவலியில நான் நெஞ்சு வெடிச்சு செத்துருவோம் போல இருக்கு. நீ ஒருத்து தாண்டி எனக்கு ஆறுதலா இருக்கிற. தேங்க்ஸ், ரொம்ப சந்தோஷம். அந்த பால் எடுத்து உன் கையால ஊத்து. டாக்டர், ஆபரேஷன் எந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா? பயப்படுறதுக்கு ஒன்றும். உட்காருமா. குழந்தையோட அம்மா எங்கம்மா? அம்மா வெளியில இருக்காங்க டாக்டர். என்ன சொல்லுங்க டாக்டர். என்னாச்சு டாக்டர்? எதுக்காக குழந்தையோட அம்மாவை கேக்குறீங்க? டாக்டர், எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க ப்ளீஸ். ஐ எம் சாரி லலிதா, குழந்தை இறந்துடுச்சு. குழந்தை பிறக்கும் போதே இந்த
கம்ப்ளைண்டோட தான் பிறந்திருக்கு. நானும் எவ்வளவு முயற்சி செஞ்சு பார்த்தேன். சில நேரத்துல தவிர்க்க முடியாம சில கேஸுங்க திடீர்னு இப்படி ஆயிடுது. இத பாருமா, நீதான் குழந்தையோட தாயை சமாதானப்படுத்தணும். எப்படி டாக்டர் என்னால சமாதானப்படுத்த முடியும்? எந்த தாய்க்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது டாக்டர். அந்த பொண்ணு பாவம் டாக்டர். ஏற்கனவே அவளுக்கு நிறைய பிரச்சனைங்க இருக்கு. இப்போ இப்போ குழந்தையும் இறந்துருச்சு. நான் எப்படி டாக்டர் சொல்லுவேன்? ப்ளீஸ் லலிதா, சமாதானப்படுத்த வேண்டிய நீ இப்படி அழுதா எப்படி? சந்தோஷத்தை கொடுக்குற ஆண்டவன் சில நேரத்துல துக்கத்தையும் கொடுத்துட்றான். அதையும் ஏத்துக்கிற மாதிரி இதையும் நம்ம ஏத்துக்கணும். நீ தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். ப்ளீஸ். லலிதா, நான் என் குழந்தைய பார்த்துட்டேம்மா. என் குழந்தைய பார்த்துட்டேன். எனக்காக நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க. உனக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்ல போறேனே தெரியல. அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டேன். அவங்க சாயந்தரம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. என் குழந்தைய நான் பார்த்தேம்மா. லலிதா, அது அந்த ஆக்சிஜன் மாஸ்கெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. என் குழந்தை கண்டிப்பா போயிடுச்சுப்பா. டெஃபினட்டா என் குழந்தை போயிடுச்சுப்பா. நான் கும்பிடுற கடவுள் என்னை கைவிடல லலிதா. லலிதா, 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 நீ ஏன் அழற? என் குழந்தைக்கு என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? சொல்லு. என்ன சொல்லு? கடவுள் உன்னை கைவிட்டார் லக்ஷ்மி. குழந்தை 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 என் குழந்தை குழந்தை என்னாச்சு? என் குழந்தைக்கு குழந்தை நம்மளை விட்டு போயிட்டாமா? லக்ஷ்மி, இல்ல, நீ போய் சொல்ற. இல்ல, நீ போய் சொல்ற. லக்ஷ்மி, லக்ஷ்மி, நீ போய் சொல்ற. லக்ஷ்மி ப்ளீஸ். லக்ஷ்மி ப்ளீஸ். லக்ஷ்மி, லக்ஷ்மி, நான் சொல்றது லக்ஷ்மி ப்ளீஸ் மா, நான் சொல்றது லக்ஷ்மி. கேஸ் இப்போ எந்த லெவல்ல இருக்கு சார்? சந்திரா கொடுத்த டீட்டெயில்ஸை வச்சு இந்த ஸ்டே ஆர்டர் உடைக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ஆனா சுந்தரேசனும் அவருடைய ஆளுகளும் மேல எந்த பிரச்சனையும் பண்ணாம இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த கேஸை சீக்கிரம் முடிச்சிடலாம். எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த சுந்தரேசனுக்கு போட்டியா பல்பு மேனுஃபேக்சர் பண்றதுனால தானே இவ்வளவு பிரச்சனை வருது. பேசாம அந்த ஃபேக்டரியில வேற ஏதாவது மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சா? அப்படி இல்ல சார், தொழில் ரீதியா மட்டும் போட்டி இருந்ததுன்னா நீங்க சொல்றது சரி. இங்க இருக்கிறது குடும்ப பகையாச்சே. அதனால பிசினஸை மாத்தினா மட்டும் இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும்னு சொல்லவே முடியாது. எதிரியா நினைக்கிறவங்க கடைசி வரைக்கும் எதிரியா தான் நினைக்க போறாங்க. ஸோ இந்த பல்ப் பிசினஸ் இல்ல, வேற எந்த பிசினஸ் பண்ணாலும் எப்போதுமே சந்திராக்கு தொந்தரவு கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. அவங்களுக்கு பயந்து பிசினஸை மாத்தணும் அது இதுன்னு சொல்றது எனக்கு என்னமோ சரியா படல. சந்திரா, நீ என்னமா சொல்ற? நீங்க சொல்றதான் சார் சரி. அவங்க பிரச்சனை கொடுப்பாங்கிறதுக்காக நம்ம பிசினஸை மாத்தக்கூடாது. அப்படி பண்ணா நாம அவங்கள பார்த்து பயந்த மாதிரி ஆயிடும். பிரச்சனை கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க நாம என்ன பிசினஸ் பண்ணாலும் பிரச்சனை கொடுக்கத்தான் செய்வாங்க. இனிமே நாம எதுக்கு அவங்கள பார்த்து பயப்படணும்? என்னை பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ் பல்ப்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்ததா எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது.
சார், அந்த ஃபேக்டரி வேற யாருக்கும் விற்க கூடாதுன்னு தானே ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஆமா, இப்படி பண்ணா என்ன? அவங்க அந்த ஃபேக்டரியை நமக்கு விற்கல, நாமளும் அதை வாங்கல. அந்த ஃபேக்டரி அவங்க பேர்லயே இருக்கட்டும். அதை நாம நிர்வாகம் பண்ணி பிசினஸ் பண்ணா என்ன? தாராளமா பண்ணலாம். ஆனா அந்த லேடியோட ஃபேக்டரி ஓடிட்டு இருக்கு, எந்த விதமான பிரச்சனையும் இல்ல அப்படின்னு கோர்ட்டுக்கு சஃபிஷியண்டா இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணணும். அப்படி பண்ணியாச்சுன்னா ப்ராப்ளமே கிடையாது. எதுவா இருந்தாலும் கவலைப்படாதீங்க. இந்த 2 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம சக்சஸ் ஆகும். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், கவலைப்படாதீங்க. வெரி குட் சார். அந்த ஃபேக்டரி எடுத்து நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியது இனிமே உங்க கையில தான் இருக்கு. டோன்ட் வரி. அப்ப நாங்க கிளம்புறோம். ஓகே. தேங்க்யூ சார். எப்படி இருக்க லக்ஷ்மி? வாமா லலிதா, நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்ல. 2 நாளா சாப்பிடாம இருக்கா. நடந்தது நடந்து போச்சு, அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? லக்ஷ்மி அழாத. இங்க பாரு, நடந்ததை நினைச்சு உன்னையே நீ வருத்திக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. எல்லாம் விதின்னு நினைச்சு மறந்துட்டு உன் மனசை நீ திடப்படுத்திக்கோமா. என்னால முடியல லலிதா. பிறக்கிறதுக்கு முன்னாடியே பொம்பளை குழந்தை வேண்டாம்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே யாரையும் கஷ்டப்படுத்தாம பிறந்த கொஞ்ச நாள் என் குழந்தைய விட்டு போயிடுச்சு. உன் வேதனை எனக்கு புரியுது லக்ஷ்மி. எனக்கே இவ்வளவு கஷ்டமா இருக்கு. 10 மாசம் சுமந்த பெத்த உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா இதுலயே நீ மனசு உடைஞ்சு போயிட்டேன்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தைரியம் ஆயிடுமா? உண்மையை பார்த்தா இப்பதான் நீ தைரியமாவே இருக்கணும். பொன் குழந்தைய வேண்டான்னு சொன்ன அந்த வீட்டுல பொம்பளைங்களே இல்லாம அவங்க அவஸ்தைப்படணும். இங்க பாரு லக்ஷ்மி, உன் புருஷன் திருந்தணும்னா நீயும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் ஆகணும். வேற வழி இல்ல. அதனால நீ அந்த வீட்டுக்கு வர வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு தாம்மா. கொஞ்ச நாள் என்ன, இனிமே நிரந்தரமா அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன். அவசரப்படாதம்மா. கோபத்திலையும் துக்கத்திலையும் எடுக்கிற எந்த ஒரு முடிவுமே தப்பாக தான் தெரியும். இந்த விஷயத்துல நாம கொஞ்சம் யோசிச்சு தான் முடிவெடுக்கணும். இல்ல அங்கிள், இனிமே இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல. அவங்க பண்ண பாவத்துக்கு அவங்க அனுபவிச்சே தீரணும். ஏன் அங்கிள், பொன் குழந்தை பிறந்துச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக பிறந்த குழந்தைய கூட பார்க்காம இவ்வளவு ஹாஸ்பிட்டல் அப்படியே விட்டுட்டு போனவரு நாளைக்கு இவ்வளவு சந்தோஷமா வச்சு குடும்பம் நடத்துவாருன்னு என்ன நிச்சயம்? ஒண்ணு மட்டும் சொல்றேன் அங்கிள், உங்க பேத்தியை நீங்க பறி கொடுத்த மாதிரி உங்க மகளையும் நீங்க பறி கொடுத்துறாதீங்க. அங்கிள், இவ சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு இவ புருஷன் திருந்தினாதான் முடியும். அதுக்காக தானே நம்ம இவ்வளவு செய்யறோம். ப்ளீஸ் அங்கிள், தயவு செஞ்சு கொஞ்ச நாளைக்கு இவ எங்கேயே இருக்கட்டும்.